ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு, நீங்கள் தான் எல்லாமே என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்ன உறவும், உங்கள் வாழ்க்கையில் நான் லாஸ்ட் வர கூடவே பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி டைலாக்கெல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட உறவுகளும் அவங்க உண்மையாக தான் நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் அன்பை கொட்டி கொடுத்த உறவுகளும் இப்போ உங்ககிட்ட மதிக்காம ஒரு மரியாதையே தராம விலகி போகுதா? ஆமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க நம்பின உறவு, உங்களை மதிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச உறவு இன்னைக்கு உங்ககிட்ட மதிக்காம போறாங்கன்னா அவங்க கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா அவங்க நெருங்கி வருவாங்க, தேடி வருவாங்க, மரியாதை தருவாங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில நீங்க லாஸ்ட் வரை நம்ம கூடவே பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்ச உறவு இன்னைக்கு விலகி போயிருக்குமே. காரணம் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, ஜஸ்ட் ஒரு மதிப்பு, ஒரு ரெஸ்பெக்ட் வர தர மாட்டாங்களே. ஆமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அன்பை கொட்டி கொடுக்குறேன், ஆனா எனக்கு அங்கேருந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கரெக்ட். இப்படி நீங்க அளவு கடந்த அன்பை கொட்டி கொட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வருது தெரியுமா? அவங்க மேல அலட்சியம் வருது. அலட்சியம், அதாவது நான் தான் உங்க அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது, உங்களுக்கு மதிப்பே தரமாட்டாங்க. அதான் சொல்லியிருக்கேன், எதுனால அளவோட இருக்கணும்னு சொல்லி. நீங்க நான் ரொம்ப அன்பை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா அள்ளி அள்ளி கொடுத்தீங்க பாருங்க, அந்த அன்பு தாங்க இன்னைக்கு உங்களை மதிக்காம போறதுக்கு காரணம். எதையும் முதல்ல அளவோட கொடுக்க பழகுங்க. அளவுக்கு அதிகமான இப்படிதான் மரியாதை இல்லாம போகும். ரெண்டாவது, நீங்க பணத்துல நல்ல மிதந்துட்டு இருக்கும்போது, பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் உங்க கையில இருக்கும்போது நல்ல மதிப்பு வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த பணம், பதவி எல்லாம் குறையும் போது மதிப்பு கொஞ்சம் குறையதான் செய்யும். உண்மைதானே? அதே போல ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் இருக்கும்போது உங்க பின்னால ஒரு கூட்டமே வந்திருக்குமே. இப்போ உங்க வாழ்க்கையில ஆடம்பரம் குறைஞ்சிருக்கும், பணம் இருக்காது, பதவி இருக்காது, சரியான ஒரு தொழில் இருக்காது. அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் மரியாதை கம்மியாக தாங்க இருக்கும். இன்னைக்கு பணத்துக்கு இருக்கிற அந்த மதிப்பு, மரியாதை மனிதனுடைய குணங்களுக்கோ அன்புக்கோ இல்லாம போயிடுச்சு. உண்மை. அதே போல உங்களுக்கு நடிக்க தெரியலையா? ஆமா, அதாவது இன்றைய வாழ்க்கையில எப்படின்னா நடிக்க தெரிஞ்சவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுது. எப்படின்னு பாக்குறீங்களா? நேரத்துக்கு தகுந்தாற் போல மாத்தி மாத்தி பேசுறவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அவங்கதான் இந்த உலகத்துல நல்லவங்க, மற்றவங்கலாம் கெட்டவங்க. அதுவும் குறிப்பா உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு கெட்டவ இல்லைன்னா கெட்டவன் அப்படின்னு ஒரு பெரிய நல்ல பேர் கிடைக்கும். அதே இது நீங்க கெட்டவனாவே இருந்து அந்த மனிதனுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசி பாருங்க, உங்க நடத்தைகளை மாத்துங்க, போலியான உறவுக்கு அன்பை காணிங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பண்ணும்னா, அது இருக்கிற இடத்துக்கு ஏற்றவாறு அந்த நிறத்தை மாத்தி மாத்தி உருவாக்கும். அதே போலதான் சில மனிதர்கள் ஒருத்தங்க கிட்ட ஒரு விதமா பேசுவாங்க, இன்னொருத்தங்க கிட்ட இன்னொரு விதமா பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருத்தங்களுக்கு எப்படி நடந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு தகுந்தது மாதிரி பேசி அவங்கள்ட்ட நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்குவாங்க. அப்போ அவங்க பார்வைக்கு அவங்க யாரு? நல்லவங்க. இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு விதத்துல பேசினா பிடிக்கும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி பேசி அவங்கள கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அவங்க நல்லவங்க. ஆனா பாருங்க, உண்மையா இருப்பீங்க பாருங்க, அவங்க தான் கெட்டவங்க. ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியல. இப்படி நடிக்க தெரியாம அன்பன்பை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு லாஸ்ட்ல அலட்சியப்படுத்தப்பட்டு கவலையோட இருக்கீங்க பாருங்க, அதுதான் நீங்க பண்ண தப்பு.
என்ன சிஸ்டர், நான் இன்னொரு தப்பும் பண்ணலையே, நான் அன்பை தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். கரெக்ட். அன்பை வாரி வாரி வழங்கினதான் தப்பு. அளவுக்கு மீறி அந்த அன்பை குட்டி குட்டி கொடுத்தீங்க பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம மட்டம் தட்டி வச்சு நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்களே. ரொம்ப அன்பை காணிச்சு நேசிச்ச உறவு தான் லாஸ்ட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டவே இல்லைன்னா கெட்டவா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னைக்கு உங்களை அழ வச்சிருப்பாங்க. இப்படி மரியாதை இல்லாம நடத்துற உறவுகள்ல மரியாதையோட நடக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா அன்பு கொடுத்து இன்னைக்கு மரியாதை இல்லாம ஒதுங்கி போயிருக்கீங்க பாருங்க. அந்த அளவுக்கு அதிகமான அன்பை குறைங்க அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் குறைங்கப்பா. ரொம்ப பிடிக்குங்கிறத நீங்க செயல் மூலம் காணிக்கணும்னு தேவையே கிடையாது. மனசுல வச்சுக்குங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்குங்கிறது உங்களுக்கு மனசுக்குள்ள வச்சா போதும். அதை தெரியப்படுத்தணும், அதனால ஓடி ஓடி அன்பை காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. சரியா? அதனால அந்த அன்பை மனசுல வச்சுட்டு எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதுங்க. அவங்க உங்கள்கிட்ட பிடிக்கல, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி மதிப்பு தெரியாம, உங்க மதிப்பு தெரியாம உங்க நம்பரை பிளாக் பண்ணி போட்டிருக்காங்களா, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு நீங்க அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க. ஐயோ நீ என்கிட்ட பேசாம இருக்காத, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது, நீ என்கிட்ட எப்படியாவது பேசுன்னு சொல்லி கெஞ்சுவீங்க பாருங்க. அப்படி கெஞ்சிட்டு இருக்குதே முதல்ல நடத்துங்க. எப்பவுமோ நீங்க உங்க மதிப்பை உங்களுக்கு முதல்ல தெரிய வைங்க. அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, முதல்ல உங்க மதிப்பை நீங்க உணருங்கன்னு சொல்லுவேன். மௌனமாயிருங்க. மௌனமா இருந்தாலே பாதி மரியாதை வந்துடும். சரியா? அதனால மௌனமா இருந்து உங்க வாழ்க்கையில உங்க முழு கவனத்தை செலுத்துங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில கிடையாது, உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. இங்க நான் ஒரு கூட்டமே இருக்கு, எப்படி தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்த மாட்டாங்க. பக்கத்துல இருந்துட்டு அவங்க எப்படி இவங்க எப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பற்றி புறம் பேசி அதுல ஒரு சந்தோஷம் படுவாங்க பாருங்க. அவங்களெல்லாம் ஒரு மனுஷன் மாதிரியே மதிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க தப்பவே அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுலேயே அவங்களுக்கு டைம் மூலம் வேஸ்டா போயிடும். அதனால அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க உணர்ந்துட்டு உங்களை இன்னைக்கு மதிப்பே தராத ஒரு உறவு கிட்ட போய் கெஞ்சுறதை நிறுத்திட்டு அமைதியா மௌனமா இருந்து உங்க வாழ்க்கையில உங்க முழு கவனத்தை செலுத்துங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நேரங்கிறது போயிட்டுனா திருப்பி கிடைக்காது. உங்க மதிப்பை அதிகரிக்கணும்னா உங்க மதிப்பு, அதாவது உங்களை நீங்களே உயர்த்துங்கன்னு சொல்லுவேன். உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வாங்க. உங்க கவனம் வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? உங்க வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கணும். நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, முதல்ல மேரேஜ் முடியும் போது மதிப்பு என்ன, மரியாதை என்ன. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அங்க மதிப்பும் குறைஞ்சு போகுது, மரியாதையும் குறைஞ்சு போகுது. மட்டம் தட்டுதல் தான் கூடிட்டு இருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? அளவுக்கு அதிகமா அன்பை கொடுக்கும்போது கணவன் மனைவியை மட்டம் தட்டுறது, மனைவி கணவனை மட்டம் தட்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற வேல்யூ மதிப்பு தெரியாமையே ஆகி போகுது. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரத்தியில தான் நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சிறந்த காதலர்களா இருந்திருப்பாங்க. இப்போ இது எதனால அப்படின்னா, அன்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு மனிதன்கிட்ட உங்க புனிதமான உங்க மரியாதைக்கு உரிய அன்பை கொண்டு கொடுத்தது உங்க தவறு. அவங்க ரொம்ப அன்பை அலட்சியப்படுத்தி மட்டம் தட்டி எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை இரிட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளவு உங்களை காயப்படுத்தி வலிக்குள்ள உண்டாக்கி ரணமாக்கி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீங்க அழுதுட்டு நின்னா உங்களுக்கு மதிப்பு கிடைக்குமா? மரியாதை கிடைக்குமா? இவ்வளவு நாள் அழாததா இனி அழ போறீங்க? கிடைக்காது.
அவங்க கிட்ட இருந்து உங்க மதிப்பு மரியாதை பெறணும்னா முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா மௌனமா இருந்துட்டு உங்க கடமையில உங்க முழு கவனத்தை செலுத்துங்க. செலுத்தி உயர்ந்த நிலைமைக்கு வாங்க. வந்து நீங்க வாழ்ந்து காணிக்கும் போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை தன்னாலே வரும். அடுத்தவங்களால கம்பேர் பண்ணி மட்டம் தட்டி பேசுறாங்களா? கண்டிப்பா அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே செய்யாதீங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல தள்ளிட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. உங்களுக்கு இதே மாதிரி பல மோட்டிவேஷன் டாபிக் வேணும்னா, உங்களுக்கு என்ன டாபிக்ல நான் என்ன கண்டென்ட்ல நான் போடணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.